வணக்கம். இன்றைக்கி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாமே நம்ம 5 இயர்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் நல்லா ரிட்டர்ன்ஸ் தரும். இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கு 31.57% இருக்குது. நெஃப்டியோட ஸ்மால் கேப் பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபண்டு 5 வருஷத்தில் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரிட்டர்ன்ஸை பார்க்குறப்ப 1 இயரில் 60%, 2 இயரில் 30%, 3 இயரில் 42%, 5 இயரில் 31%, 10 இயரில் 30% நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பீட்டாவும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஷார்ப் ரேஷியோ பார்க்குறப்ப 1.79 இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பீட்டாவும் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஃபண்டு 203 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப்பில் 55%, மிட் கேப்பில் 10%, லார்ஜ் கேப்பில் 6%, அதர்ஸில் 25% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் 10,000 ரூபாய் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இதோட கரண்ட் வேல்யூ 40,000 ரூபாய். 300% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 10 இயர்ஸ்க்கு இதே 10,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போது கரண்ட் வேல்யூ 1,35,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,246% லாபம். இந்த ஃபண்டில் எஸ்ஐபி வழியாக மாதம் நம்ம 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ கரண்ட் வேல்யூ 1,55,000 ரூபாய் இருக்குது. 156% லாபத்தில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபண்டோட என்ஏவி 157 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபண்ட் சைஸு 44,000 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.67% இருக்காங்க. கிறிசில் ரேங்க்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. உங்கள் வருமானம் எவ்வளோ வேணாலும் வரலாம். இது உங்கள் செல்வ நிலையை தீர்மானிக்காது. வரக்கூடிய வருமானத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, அதை வச்சு தான் உங்கள் வெல்த் என்னன்றது முடிவாகும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபண்டெல்லாம் இருக்குது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.